தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக்கடவது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தீபக் ஹில்டா மிச்சல் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சில்வை அம்மாள் எட்வின் ஜலஸ்டீன் ஆண்மலை பாற்றிக்காகவும் ரோஸ்வாலி சூசைநாதன் அந்தோனி சாமி ஆண்மலை பாற்றிக்காகவும் மரிகிரிதா போல் அம்ப்ரோஸ் ஜூலியன் அம்ப்ரோஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் மோன்கிளர் இருதயம் மரிய சூசை நோயல் திக்ரு ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவன் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள் ஆராதிப்போம் இறை வார்த்தை மனிதனான இயேசு பாலகனை வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் ஆராதிப்போம் இறை வார்த்தை மனிதனான இயேசு பாலகனை வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் ஆராதிப்போம். தொட்டிலில் கிடந்திடும் குழந்தை இயேசுவை கும்பிட்டு ஆராதிப்போம், தொட்டிலில் கிடந்திடும் குழந்தை இயேசுவை கும்பிட்டு ஆராதிப்போம். மணப்பெட்டியை திறந்து மகிழ்ச்சி மலர்களை கொட்டியே ஆராதிப்போம், இயேசு குழந்தையை ஆராதிப்போம். வாருங்கள் ஆராதிப்போம் இறை வார்த்தை மனிதனான இயேசு பாலகனை வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் ஆராதிப்போம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இந்த காலை திருப்பில் நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு நாம் நம்முடைய கடவுளுக்கு எதிராக செய்த குற்றங்கள் குறைகளை ஏற்று ஆண்டவர் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே இடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உம்மை மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் பழைய அடிமைத்தனங்களிலிருந்து விளைந்த பாவ சுமையால் அழுத்தப்பட்டுள்ள எங்களை ஒரே திருமணம் மனிதரான பிறப்பு நிகழ்வு எங்களை விடுவிப்பதாக. உம்மோடு தூயாவி ஒன்றிப்பு இறைவனாய் என்று வாழும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் திருமணமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 12 முதல் 17 வரை. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதிலுள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் அன்பால் அன்பு இராது. ஏனெனில் உலக சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை, நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 96, 7 - 10 முடிய உள்ள இறைவார்த்தைகள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள்.
ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. உணவு படையலை ஏந்தி அவர் தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புதிய நாள், பிற இனத்தாரே வருவீர், இறைவன் மலரடி தொழுவே. ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி என்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனார். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமலும் நோம்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கடவுள் மனிதனானார். அவர் ஒரு தாயிடத்திலிருந்து தான் பிறக்க வேண்டியிருந்தது. தாயின் வயிற்றிலே எல்லா குழந்தைகளைப் போன்று 10 மாதம் அவர் தாயின் வயிற்றிலே வளர்ந்தார். தாயின் வயிற்றில் வளர்க்கின்ற இது மிக அவசியமான ஒரு நிகழ்வு. கடவுளே மனிதனாக தோன்றிய பொழுது தாயினுடைய உள்ளத்தில் உதரத்தில் வளர்கின்ற அந்த நிகழ்ச்சியை சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே அதற்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவாற்றலையும் அந்த தாய் ஊட்டிக்கொண்டே இருக்கின்றாள். அந்த தாய் போட்ட அந்த அடித்தளத்தின் மீது தான் எல்லா அறிவு ஆற்றலும் வளர்ச்சியும்
அமைகின்றன. ஆகவே இந்த 10 மாதம் என்பது குழந்தைக்கு எல்லா வகையான சக்திகளையும் பெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி. தாயும் அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லா அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் பக்தியும் ஊட்டுகின்றார். ஆகவே வயிற்றில் இருக்கின்ற பொழுதே தாய் அந்த குழந்தையோடு பேச வேண்டும், பழக வேண்டும். அவள் உள்ளத்திலே இருக்கின்ற அந்த அன்பு, பக்தி இவைகளெல்லாம் ஊட்டப்பட வேண்டும். ஈன்றெடுத்த பின் ஒவ்வொரு தாயும் அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு வேண்டிய அறிவாற்றலை ஞானத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கின்றார். தாயினுடைய செயல் மிக முக்கியமானது. ஒரு மனித பிறப்பில் மனிதன் வளர்கின்ற பொழுது மனிதனுக்கு வேண்டிய வளர்ச்சியை கொடுப்பது தாய்தான். தாயினிடம் இருந்து தான் எல்லா அறிவு ஆற்றலையும் ஞானத்தையும் பக்தியையும் புத்தியையும் குழந்தை பெற்றுக்கொள்கின்றது. பால் ஊட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த உடலுக்கு வேண்டிய சக்தி மட்டுமல்ல, எல்லா வகையான அறிவாற்றலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த குழந்தையானது தாயிடத்திலிருந்து நோய் எதிர்த்து கொள்ளக்கூடிய சக்தியை பெறுகின்றது, ஞானத்தை பெறுகின்றது. ஆகவே இந்த வளர்ப்பு என்பது தாயினுடைய சிறந்த கடமையாகும். வளர்ந்த பின் அந்த பிள்ளைக்கு பேச கற்றுக் கொடுப்பதோ பழக கற்றுக் கொடுப்பதோ தாயினுடைய செயல். தாய் குழந்தைக்கு 2 காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றாள். ஒன்று கடவுள் பக்தி, மற்றொன்று மனித அபிமானம். தாய் தந்தையிலிருந்தும் தாத்தா பாட்டி என்ற உறவு முறைகளை எல்லாம் கற்றுக் கொடுப்பது தாய். ஆகவே ஞானத்தில் வளர்ந்தார் என்ற அந்த ஒரு வார்த்தையிலேயே இயேசுடைய வளர்ப்பு அடங்கியிருக்கின்றது. ஆனால் அன்பார்ந்த சகோதரி, இந்த காலகட்டத்தில் பிள்ளையினுடைய வளர்ப்பு பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குழந்தையாக இருக்கும் பொழுதே பிள்ளைக்கு செல்ஃபோன் சத்தம் போட்டு அவருடைய திசையை திருப்புகின்றார்கள். பிள்ளைங்க வளர்ந்தோடனே அது கையில் செல்ஃபோன் கொடுத்துட்றாங்க, பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. செல்ஃபோனை கொடுத்துட்டோடனே இவங்க வேலை செய்யலாம், அது வேலை செய்யணும் இருக்கும். அப்போ அந்த வளர்ச்சிக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. செல்ஃபோன் தாயாக முடியுமா? செல்ஃபோன் அறிவாற்றலை கொடுக்க முடியுமா? செல்ஃபோன் அன்பை கொடுக்க முடியுமா? இதையெல்லாம் அறியாத பெற்றோர் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத ஒரு பாதிப்பை உருவாக்குகின்றார்கள். இந்த பாதிப்பு மிக அவசியம். இயேசு பாலனாக வளர்ந்த பொழுது ஞானத்திலும் அறிவாற்றிலும் வளர்ந்தார். இந்த ஞானம் அறிவாற்றல் என்பது தாயிடமிருந்து வந்தது தான். தாய் இட்ட அந்த அடித்தளத்தின் மீது தான் கல்வியோ கலாச்சாரமோ வளர்ச்சியோ எல்லாம் அடங்கியிருக்கின்றது. தாயினுடைய அடித்தளம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்படும். அந்த பிள்ளை அறிவாற்றலுடையதோ திறமை வாய்ந்ததோ அல்லது வேறு எந்த குறை உள்ளதோ என்றால் தாய் கையில் இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளுடைய வளர்ப்பை பற்றி தாய்மார் மிகவும் அக்கறை செலுத்த வேண்டும். குடும்பத்திலே அந்த உறவு முறைகள் மிக அவசியம். தாய் தந்தை உறவு மட்டுமல்லாமல் தாத்தா பாட்டி மற்ற உறவுகளெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு மிக அவசியமாக இருக்கின்றது. இந்த காலத்தில் 2 வயசு 3 வயதிலேயே பள்ளிக்கு அனுப்பி விடுகின்றார்கள். பிள்ளையினுடைய உள்ளத்திலே சேர வேண்டிய அன்பு நிறைவாக சேர்வது கிடையாது. பிள்ளைகள் அன்பிலே வளர வேண்டும், அன்பில் திறந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அவருடைய முழு வளர்ச்சியை பெறுவார்கள். இதில் பாதிப்பு ஏற்படுமையானால், அன்பு குறைவு இருக்குமேயானால் அவருடைய வளர்ச்சியிலே பெரும் பாதிப்பு ஏற்படும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, கடவுளே மனிதனாக பிறந்தபோது தாய் கையில் தான் இருந்தார். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தார். தாயினால் ஊட்ட பெற்று வளர்க்க பெற்றார். தாய் வழியாகத்தான் அறிவை கற்றுக்கொண்டார். கடவுளாக இருந்தாலும் மரியாள் தான் இயேசுவுக்கு புத்தியையும் பக்தியையும் அன்பையும் உறவு முறைகளையும் கற்றுக் கொடுத்தார். அதே போன்று தான் இன்றைய உலகத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய உலகம் பிள்ளைகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதை யாருமே கவனிப்பது கிடையாது. சுலபமான முறையிலே பிள்ளைகளை வளர்த்து விட வேண்டும் என்று கை கழுவி விடுகின்றார்கள். பள்ளிக்கு அனுப்புவது நல்லது தான். ஆனால் அந்த பிள்ளைக்கு வேண்டிய அந்த அறிவு ஆற்றல் உடல் வலிமை பள்ளியிலிருந்து கிடைக்க முடியாது. அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள், ஆனால் வளர்க்க மாட்டார்கள். பள்ளிக்கூடம் தாயாக மாற முடியாது. தாயாக இருந்தால் பள்ளிக்கூடத்தினால் பிள்ளைகள் அந்த வளர்ச்சியை முழுமையாக அடைவது கிடையாது. இதைத்தான் இன்றைய தினம் நமக்கு கற்றுக் தருகின்றது. ஆமென்.
காணிக்கை தருகின்றேன் தேவா பாலா கனிவுடன் ஏற்றிடுவார் என் உள்ளத்தை தருகின்றேன் முதல்வா தலைவா அதை முழுமையாய் ஏற்றிடுவார் காணிக்கை தருகின்றேன் கடுங்குளிரில் பிறந்தவரே கம்பளியாய் ஆடை தந்தேன் ஏழையாக வந்தவரே என் எளிய மனதை உவந்தளித்தேன் கடுங்குளிரில் பிறந்தவரே கம்பளியாய் ஆடை தந்தேன் ஏழையாக வந்தவரே எளிய மனதை உவந்தளித்தேன் உலகை ஆள வந்தவரே உந்தன் படைப்பாய் மாற்றிடுமே உண்மையான உடல் பொருளை உங்கள் படைப்பாய் மாற்றிடுமே அன்பானவரே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக நினைக்கின்றதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயருக்கு புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்கள் பெற்றுக்கொள்ள அல்புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாத மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த நம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கினேன் என்றும் திருத்துறளுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும்.
என் இதய வேந்தனே இயேசு பாலனே உன்னை தாலாட்டவா ராஜனே உந்தன் தாயாகவா என் இதய வேந்தனே இயேசு பாலனே உன்னை தாலாட்டவா ராஜனே உந்தன் தாயாகவா ஆராரிரோ ஆரிரரோ ஆராரிரோ ஆரிரரோ ஆராரிரோ ஆரிரரோ ஆராரிரோ ஆரிரரோ ஆவினும் அருகிலே மரியனை மடியிலே பூமகன் அழுவதும் ஏனோ இந்த பாமரன் பாவங்கள் தானோ ஆவினும் அருகிலே மரியனை மடியிலே பூமகன் அழுவதும் ஏனோ இந்த பாமரன் பாவங்கள் தானோ கந்தையை உடுத்தியே சிந்தையை கவர்ந்திட்டாய் கந்தையை உடுத்தியே சிந்தையை கவர்ந்திட்டாய் என்னையும் இயேசு பாலனே இந்த மந்தையை காக்கும் மேய்ப்பனே ஆராரிரோ ஆரிரரோ ஆராரிரோ ஆரிரரோ ஆராரிரோ ஆரிரரோ ஆராரிரோ ஆரிரரோ என் இதய வேந்தனே இயேசு பாலனே உன்னை தாலாட்டவா ராஜனே உந்தன் தாயாகவா கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாயென்றும் கட்டிடும் பொறிது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும் ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்கள் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தேவபாலன் பிறந்தாரே, நாம் வாழ்த்தி போற்றுவோம். தேவபாலன் பிறந்தாரே, நாம் வாழ்த்தி போற்றுவோம். உனை நாடி வந்தோம் தேடி, ஒன்றாய் கூடி பண்பாடுவோம். உனை நாடி வந்தோம் தேடி, ஒன்றாய் கூடி பண்பாடுவோம். தேவபாலன் பிறந்தாரே, நாம் வாழ்த்தி போற்றுவோம். மன்னகம் வாழும் மானிடரே, விண்ணக தேவன் பிறந்துள்ளார். விண்ணக தாழும் இளையர்களே, நம்பிக்கை தீபம் ஏற்றுங்களே. உனை நாடி வந்தோம் தேடி, ஒன்றாய் கூடி பண்பாடுவோம். உனை நாடி வந்தோம் தேடி, ஒன்றாய் கூடி பண்பாடுவோம். தேவபாலன் பிறந்தாரே, நாம் வாழ்த்தி போற்றுவோம். தேவபாலன் பிறந்தாரே, நாம் வாழ்த்தி போற்றுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.